வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். நான் நெய்வாசல் சவுத்தில் இருக்கேன். எனக்கு இந்த பாரம்பரிய நெல்லில் அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஆனால் ஆர்கானிக்ல இன்ட்ரெஸ்ட். இயற்கையாக உணவு எடுத்துக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், உரம் இல்லாமல் உணவு இருக்கணுங்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த வகையில் நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு தம்பி கிடைச்சாப்புல. பிரபாகர் கிடைச்சோன்னா நிறைய பேசணும்போது எனக்கு நிறைய கைட் பண்ணது பிரபாகர். விதை எங்கே கிடைக்கும், எப்படி பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் அவர் கொடுத்து சொன்னாப்புல. அவங்களெல்லாம் நான் கான்டாக்ட் பண்ணிட்டேன். சந்தோஷம்னு ஒரு பையன் அரித்துவாரமங்கலத்துல இருக்காரு. அவர் இவரோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட தான் நான் விதை வாங்கிட்டு இருந்தேன். தூயமல்லி அவர்கிட்ட தான் வாங்கினேன். இப்ப நிறைய விஷயங்கள டவுட் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட தான் போன் பண்ணி கேட்பேன். இப்ப இந்த நெல் வகை என்ன? இது காட்டியானம். இதுக்கு முன்னாடி என்ன போட்டீங்க? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தூயமல்லி போட்டேன். அது நல்ல ஈல்டு. எனக்கு கலப்பா இருந்தாலும் 9 மூட்டை நெல் வந்துச்சு. 100 குழியில 9 மூட்டை நெல். இயற்கை விவசாயம் முறை. இயற்கை ஃபுல்லா கம்ப்ளீட் ஆர்கானிக் தான். இந்த உரம் நான் ஒரு சும்மா ஒரு சோதனையா என்ன பண்ணேன், மடிச்ச மாட்டு சாணம் எது இருக்கு பார்த்தீங்களா, அதுல இந்த சூடோமோனஸ், ட்ரிகோடெர்மா விரிடி, ஈஎம் கரைசல், மீன் அமிலம், முட்டை கரைசல் எல்லாத்தையும் நானே போட்டு மிக்ஸ் பண்ணி வீசினேன். நல்ல பயிர் வளர்ச்சி வந்துச்சு. பூச்சி தொல்லையும் அதிகமா இல்ல. ரெண்டாவது இதுக்கு நான் பூச்சி மருந்துன்னு நான் எதுவுமே அந்த ஆர்கானிக்லயே கூட நான் அடிக்கல. இந்த ஒரு தடவை மட்டும் இது கொஞ்சம் இலை சுருட்டு மாதிரி இருந்துச்சு. இந்த காட்டியானத்துல 3G கரைசல், அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, இந்த கரைசல் அடிச்சேன். அது அடிக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள அடிக்கிறவனுக்கு இறங்க முடியல. இது தாண்டிடுச்சு. அவனே ஹைட்டு அது தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல. உரமும் அந்த 10வது நாள் இப்ப நான் சொன்ன பாருங்க, ஆர்கானிக் இது மிக்ஸ் பண்ணிடுவேன். அது மட்டும் தான் போட்டேன். இன்னைய வரைக்கும் எந்த உரமும் போடல. அப்படிதான். இது எத்தனை நாள் பயிர்? இது 6 மாசம். 6 மாசம். இப்ப உங்களுக்கு கருது வந்துருச்சு. ஆமா, கருது வந்துருச்சு. இப்ப இது எத்தனை மாசம் ஆகுது? இது 5 மாசம் இருக்கலாம். அப்ராக்சிமேட்டா 5 மாசம் இருக்கும். ஒரு மாசத்துல இருக்கலாம். ஆமா, இன்னும் 1 மாசத்துல இருக்கலாம். ஆனா இன்னும் கருது வரணும். இன்னும் வர வேண்டியது ஆரம்பிக்குது. எல்லாமே தண்டு உருண்டு கருது கட்டி இருக்கு. ஆமா, கட்டி இருக்கு. இப்ப இதெல்லாம் பாருங்க, கருது வரல, ஆனா கருப்பம் கட்டி இருக்கு. இது எவ்வளவு லெங்தா இருக்கு பாருங்க. கருது நல்ல நீளமா இருக்கு. நல்ல உயரம் நல்ல உயரம், நம்மள விட உயரமா இருக்கு. ஆமா, பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தூயமல்லி கம்ப்ளீட்டா ஆள் வச்சு அறுத்து அடிச்சு பழைய காலத்து முறைப்படி அடிச்சுதான் நம்ம மூட்டை எடுத்துருக்கோம். கையில அறுவடை. ஆமா, கையறுவடை தான். இப்ப இதையும் அத மாதிரி தான் பண்ண போறோம். அது மாதிரி பண்ணுங்க. கையில அறுவடை பண்ணப்போ அந்த வக்கல்லே ஒரு மூட்டை நெல் கிடைச்சது சாருக்கு. ஒரு மூட்டையை தாண்டி கிடைச்சிச்சு. வைக்கல சும்மா சாதாரணமா போர் அடிக்கிறது. ஒரு மூட்டைக்கு மேல தாண்டி கிடைச்சு. நல்ல நெல்லு நல்லா இருக்கு. இந்த வாட்டி நம்மளே புக் பண்ணிக்குவோம். இது மாதிரி வாங்க, அறுத்து இங்க களத்துல வச்சு அறுத்து எடுக்கிறேன். அப்படியே எடுத்துட்டு நீங்க இன்னும் நிறைய செய்யுங்க. நிறைய நிலங்கள் புடிங்க. புடிச்சு நம்ம கிட்ட இருக்கிற நிலம் இன்னும் நிலம் புடிங்க. நிலம் முடிச்சு இன்னும் மேடம், இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் விவசாயம் பண்றேன். அது இன்னும் ஆர்கானிக் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா அப்படியே அது ஆர்கானிக்கா மாத்த நான் தயாரா இருக்கேன். கிடைக்கும். அது நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம். மார்க்கெட்டிங் அதுதான். இது மார்க்கெட்டிங் கிடையாது. மார்க்கெட்டிங் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இது நான் இப்போ ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கேன். கம்யூனிட்டினா இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப டெவலப் பண்ணி இப்பதான் ஃபார்ம் ஆயிட்டு வருது. இதுல முக்கியமா நாங்க கொண்டுட்டு வர போறதே இயற்கையான விஷயங்கள், இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்கள். இதை எடுத்துக்கிட்டு நம்ம நோய் இல்லாம 100 வயசு வாழணும். கண்டிப்பா கான்செப்ட் அதான். இப்ப இன்னொரு இது சொல்றேன். இப்ப சாரோட இடம் தான் ஒரு 2.5 மா நிலம் எடுத்திருக்கேன். அத நிலக்கடலை போட்டிருக்கேன். டோட்டலா அதை கம்ப்ளீட்டா விளையில ஆர்கானிக் தான். சூப்பர் சூப்பர். அதுதான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான தேவையான நீங்க தம்பியை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அறுவடை பண்றப்போ நாங்க அதுக்குள்ள ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். கண்டிப்பா எடுத்துட்டு நம்ம அதை ரொம்ப சந்தோஷம் மேடம். இது இந்த அஷூரன்ஸ் எனக்கு கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய டானிக் மாதிரி. இப்போ நாங்க பொங்கல் அன்னைக்கு எங்களுடைய அந்த கம்யூனிட்டியை இனாகிரேட் பண்றோம். அதுக்கு ஐயா கட்டாயமா வரணும். கண்டிப்பா வர மேடம். என்ன மேடம் இப்ப சாரிட்ட தான் நம்ம தூயமல்லி பச்சரிசி. சரி சரி. மைசூர் மல்லி 2வது தடவை போட்டேன். எனக்கு அதுல கொஞ்சம் ஈல்டு கம்மியாச்சுன்னா சம் மிஸ்டேக்ஸ் அதுல என்னுடைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பட் அது அப்படியே நான் பச்சரிசியா கன்வெர்ட் பண்ண சொல்லி தம்பிகிட்ட தான் கொடுக்க போறேன். இப்ப நாங்களும் இப்போ அதை தான் நான் சொல்லியிருக்கோம். பொங்கலுக்கு என்ன அரிசினே தெரியாம ஒரு அரிசியை வாங்கி நம்ம பொங்கல் பண்றோம். நம்மளுடைய பாரம்பரிய அரிசி நம்ம கண்ணுக்கு நேரா ஆர்கானிக்கா விளைய வச்சு நமக்காக கொடுக்குறாங்க. அதை நம்ம அதுல பொங்கல் விழா கொண்டாடுறோம். அது இப்ப எனக்கு வீட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு பாக்கி பூரா கொடுத்துறேன். எடுத்துங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். எனக்கு நான் வச்சுக்கிறத விட ரீச் ஆகணும். ஆமா,
எல்லாருக்கும் ரீச் ஆகணும், இதோட ஒரு விழிப்புணர்வு வரணும். நிச்சயமா அதுதான் நான் விரும்புறேன். இல்ல முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. பாரம்பரிய வகைகளையும் ஆர்கானிக்கான விஷயங்களையும் தேடி தேடி மக்கள் வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதுல. அப்படிங்கும்போது இதை நம்ம முறையா நம்ம சந்தைப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கும் ஒரு நன்மை இருக்கு, இதை பயன்படுத்துறவங்களுக்கும் ஒரு பெரிய நன்மை கிடைக்கும். நாட்டு மாடு இருக்கு. ஓ, உம்ளச்சேரி மாடு வச்சிருக்கேன். அது ஒரு கால கண்ணுட்டி நல்ல ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருந்துச்சு. ஒரு வருஷம் ஒரு மாசம் என்னால மெயின்டைன் பண்ண முடியல, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல. எல்லாரும் எங்க ஒய்ஃபு சுகர் பேஷண்ட், எங்க அம்மா வயசாயிடுச்சு, யாரும் ஆள் இல்லாததுனால புடிச்சு மாத்தி கட்டுறதுக்கு யாரும் இல்லைனால கண்ணுட்டியை வித்துட்டேன். ஓ சரி. இப்ப மாடு செனையா இருக்கு. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. அந்த சாணி வந்து எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். எவ்வளவு வேணும்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? விபூதி செய்யறதுக்கு எவ்வளவு? நான் எப்படி எடுத்து தரணும்னு சொல்லுங்க. வட்ட வட்டமா வளையமா இருக்கிற சாணி தான் நல்லா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல விபூதி காய வச்சு கொடுங்க. எங்க வீட்டுல நான் விபூதி தயார் பண்ணிருக்கோம். ஓ சரி சரி சரி. தாத்தா பாட்டி காலத்துல விபூதி தயார் பண்ணிருக்கோம். அதை உருண்டையா உருட்டி ஒரு மாதிரி வச்சு கொண்டு வயல்ல வச்சு உமியில கருக்கா போட்டு பத்த வச்சு மூட்டை போடுவோம். நான் ஒரு குழி வெட்டிட்டு உள்ள வச்சு தயார் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இப்ப வந்து இந்த அதுவும் வந்து மாடு சினையா இருக்கிறப்பையில இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு கண்ணு போடுது பாத்தீங்களா? எத்தனை மாசம் சினையா இருக்கு? மேபி 7 months இருக்கும். அது மார்ச் வரைக்கும் எனக்கு எடுத்து போட்டு வைங்க. இந்த வட்ட வட்டமா இருக்கிறதே எடுத்து போட்டு வைங்க. ஒரு டாடாசி வந்தா கூட பரவாயில்ல, நான் எடுத்துப்பேன். நான் உங்களுக்கு விலை கொடுத்து விட்டு எடுத்துக்கொள்கிறேன். மேடம் அதெல்லாம் நான் ஐ அம் நாட் எக்ஸ்பெக்டிங். அப்படி நீங்க கேட்கல, பட் இருந்தாலும் எனக்கு நீங்க ஒரு இது ஒரு நல்ல இதா இருக்குன்னா நீங்க தாராளமா எடுத்துங்க. நான் தனியா அத மட்டும் விபூதி எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டையை எரிச்சு அந்த அட்டையோட சாம்பல் தான் விபூதி மாதிரி இருக்கும் இல்லையா? இப்பயும் நாட்டு மாட்டு விபூதி எல்லாம் நிறைய வருது. அதை தான் வாங்கி தம்பி எங்க போனாலும் அது மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து என்னோட பையன் பிக் ஷாட்ஸ் மீடியா வச்சிருக்காரு. இவரோட சேனல் தான் ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் சேனல். ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லாம் சொல்லுங்க ஒரு வாட்டி. ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது நெல் சாப்பிடுறவங்க அவ்வளவு உறுதியா இருப்பாங்க. ஆமா, இது ஒருத்தர் வந்து நெல் ஜெயராமன் விழாவில் வந்து ஒருத்தர் பேசினாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. காட்டு யானம்னா நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஒரு யானையினுடைய உருவத்துக்கு அதனுடைய எலும்புகள் எவ்வளவு பலம் தேவை, அந்த பலம் வந்து இந்த நெல்லை சாப்பிட்டா வரும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. ரொம்ப சூப்பர் கான்செப்ட். நம்மாழ்வார் ஐயாவுடைய ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு நடத்தினாங்க, அதுல ஒருத்தர் பேசினார். ரொம்ப எனக்கு பிடிச்ச கான்செப்ட் அது. நான் வந்து இது வந்து புக்ல தான் நான் பார்த்தேன். நான் ஒரு சேல் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்ட். சென்னையில 40 வருஷம் குப்பை கொட்டினேன். அதோட ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து இங்க என்னுடைய இயற்கை எப்போதுமே நான் நேசிப்பேன். அதுல பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல வந்து இப்போ வரைக்கும் நிறைய செடி கொடிகள் இருந்தாலும் எந்த களைக்கொல்லியும் அடிக்கக்கூடாது, எந்த இன்ஆர்கானிக்கும் வரக்கூடாதுன்ட்டு ஆர்கானிக்காவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் டெவலப் பண்ணணும். பார்ப்போம் எப்படியோ இருக்குன்னு பார்க்கலாம்.